வாயில்லாத ஜீவன்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து கொண்டிருக்கும் மனிதர்கள் என்ற போர்வையில் வாழும் சில மிருகங்களுக்கு மத்தியில் கிணற்றுக்குள் தவறி விழுந்த ஜீவனை மீட்க நடந்த ஒரு கருணை போராட்டம். ஓடி விளையாடிக் கொண்டிருந்த ஒரு வாயில்லாத ஜீவன் கிணற்றுக்குள் தவறி விழுந்து விட்டது. விழுந்த பயத்தில் தண்ணீர் நிறைந்த கிணற்றில் கண்ணீர் விட்டு கதறியது. கால் தவறி விழுந்து அதனை கை கொடுத்து தூக்க ஆள் இல்லை. கிணறு நிறைய தண்ணீர் இருந்தும் விடிய விடிய கத்தியதால் தொண்டை வறண்டு விட்டது. தண்ணீரில் இருந்தும் அதன் தாகம் தீர வழி இல்லை. இறைவா, தண்ணீரில் இருந்ததால் என்னவோ என் கண்ணீரும் உன் கண்களுக்கு தெரியவில்லையா என்று அழுது குமுறியது. முழு பலத்தையும் பயன்படுத்தி விடிய விடிய கத்திக்கொண்டே இருந்ததால் பலத்தையும் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அவ்வளவுதான், இனி வாழ்வே முடிந்தது என்று அந்த ஜீவன் நினைத்த தருணத்தில் கையில் வாளியோடு மனித உருவில் ஒரு கடவுள் அதன் கண்முன்னே நிற்பதைக் கண்டு அதன் நம்பிக்கை துளிர்விட்டது. இதுவரை நீர் மட்டுமே சுமந்த வாளி இன்று அந்த ஜீவனின் உயிர் சுமந்தது. வாளி மேலே செல்ல செல்ல அதன் பிடியும் இறுகியது, நம்பிக்கையும் மேலோங்கியது. கடவுள் எப்பொழுதும் நேரில் வரமாட்டார், இது போன்ற மனிதர் உருவில்தான் வருவார் என்பதை தன்னை மீட்க அவர்கள் போராடியதை கண்டு புரிந்து கொண்டது. தன்னை காக்க மீட்பர்களை அனுப்பிய கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே மேல் நோக்கி வந்தது. மீண்டும் விழுந்து விடாதே, பத்திரமாக போய் என்று அவர்கள் சொன்னபோது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஒரு சில மனிதர்களைப் போல் நன்றி மறந்து உடனே ஓடிவிடாமல் தன் இனத்திற்கே உரித்தான நன்றி உணர்வோடும் கருணை கண்களோடும் தன்னை மீட்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு மனிதநேயமிக்க மனிதர்கள் வாழும் ஊரை நோக்கி வேகமாக ஓடியது. உயிர்களிடம் காட்டும் பரிவு அந்த இறைவனுக்கே செய்யும் உதவி. கருணை உள்ளம் கொண்ட உளுந்தூர்பேட்டையைச் சார்ந்த தேவா மற்றும் அவரது நண்பர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி வணங்குவோம். நன்றி நண்பர்களே.